இப்போ ரேகையை பார்க்கும்போது பெண்களுக்கு இடது கையா வலது கையா? பெண்களுக்கு வந்து இடது கைங்க, வலது ஆண்களுக்கு வலது கையா? வலது கைங்க. ஐயா, அது வந்து அது அது வலது கையை தான் முன்னாடி எடுக்கிறாங்க. அதாவது பெண்கள் வந்து என்ன கேட்டிங்கன்னா அதிகமாக அந்த வலது கையை வந்து அவங்க பிரயோகம் பண்ணி பாத்திரம் விளக்குறாங்களா இல்லைங்கய்யா, அதனால இடது கையில் தாக்குறதுங்கய்யா. அவங்க பாத்திரம் துளக்குறாங்க இல்லையா, ஆக்சுவலாக ரெண்டு கையிலையும் பார்க்கலாம், இந்த கைன்னு இல்லை. அந்த காரணத்துக்காக பாத்திரம் துளக்கி உங்களுக்கு ரேகைகள்லாம் சரிவர இருக்காதுங்கிறதுனால திக்குகள் கரெக்டாக எடுக்க முடியாங்கிறதுக்காக பார்ப்பாங்க. அவர் இந்த வெறும் கட்ட விரல் ரேகை வச்சுன்னு சொல்லலாங்க ஐயா. 12 இந்த கையில் இருக்க அத்தனையும் வச்சு சொல்லலாங்க ஐயா. இதுல இருக்கக்கூடிய ராசி அமைவு இதை வச்சே பலன் சொல்லலாங்க. இந்த இருக்குல்லங்கய்யா, மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், 12 ராசி. இதுல எந்த ராசி நல்லா இருக்கு, பெருசா இருக்கு, சிறுசா இருக்கு, எந்த ராசியில கேப் இருக்கு, எந்த ராசியில பின்னல் ரேகைகள் இருக்கு, அது அவங்க லக்கணப்படி எந்த பாவகம் அது பாதிக்கும். அவ்வளவுதாங்க, அது பாதிக்கும். இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 5 6 7 8 இந்த கேப் வந்து பெருசா இருக்கு. 8 கூடிய திசையில நடுவுல உள்ள ஒரு அதிர்ஷ்ட ரேகைன்னு உள்ள இருக்கு. எனக்கு இந்த குரு தசை வந்ததுக்கு அப்புறம் தான் டெவலப்புங்க ஐயா. நடுவில் இருக்கு அந்த ரேகை, இந்த ரேகைங்க, இது அதிர்ஷ்ட ரேகைன்னு. இப்போ வந்து இல்லைங்க, இது பெருசு சாட்லயே இருக்கு, எனக்கு பிறக்கிறதுல இருந்து இருக்கு இந்த ரேகை. இது ஜாதகத்தோட நான் பிட் பண்ணிக்கிட்டேன், அவ்வளவுதாங்க ஐயா. இது யாரும் சொல்லிக் கொடுக்கல, நானா அவங்க ரேகை வாங்கி பார்த்து அவங்க பாவத்துல 12 கடத்துல எந்த பாவம் நல்லா இருக்கு ஐயா, 1 2 3 4 5 6 கட்டுங்களாங்க ஐயா. இந்த 4வது இதுல பாருங்க கேப் பெருசா இருக்கும். 40 வயசுக்கு மேல யோகம், அவ்வளவுதாங்க ஐயா. இது ஒரு கான்செப்டுங்க ஐயா.